வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் 1ஆம் கட்டமாக நிறைய பேர் விண்ணப்பிச்சு பைசா வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 5000 ரூபா வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதில் விடுபட்ட நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் விடுபட்ட நபர்களும் அதில் ரிஜெக்ட் ஆன நபர்களை 2ஆம் கட்ட பதிவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் 2ஆம் கட்ட பதிவுக்கு தகுதியானவர்களாக கருதப்பட்டார்கள். அதில் ஒரு 17 லட்சம் பேர் தான் திரும்பியும் அதுக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் இன்னும் 13 லட்சம் பேர் பேலன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அதில் அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை, இது வரைக்கும் பதியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இருக்குது தெரியுங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் உங்களுக்கு அந்த திட்டம் ஸ்கீம் ஒவ்வொரு நாளுக்கு மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அன்றைய தினத்தில் நீங்கள் போய் உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா? நீங்கள் இதில் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு இதற்கு தகவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்டடாக இல்லை ரிஜெக்டடானு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் செலக்டட்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே பைசா வந்துடும். சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்முறையீடு பண்ண வேண்டும். திரும்பி நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் மேனுவலாக கொண்டு போய் முகாமில் போய் மனு கொடுக்க வேண்டும். மறுமுறை என்னதுன்னா, நீங்கள் ரிஜெக்டோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்லைன் மூலியமாக தான் அதுக்கு அடுத்து 2வது அப்ளிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது KMUD அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதில் குறை தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? குறை தீர்க்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் மேல்முறையீடு பண்ண வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பேர் கொடுத்துருப்பாங்க, குடும்ப தலைவரின் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர், அந்த குடும்ப அட்டையில் யார் தலைவரோ அவருடைய பேர், அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு. சரிங்களா? மெயினாக ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இணைஞ்சிருக்கணும். ஏன்னா ஓடிபி நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் தரணும், அந்த ஓடிபி போகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ரேஷன் கார்டில் ஓடிபி அதாவது ஃபோன் நம்பரை இணைத்து வைத்துக்கொள்ளுங்கள். அது ஓடிபி போனதுக்கப்புறம் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே குறைதீர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த குறைதீர் வகையை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிச்சு ஆனால் வரலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அது குறிப்பிட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு, நீங்கள் ரிஜெக்ட்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா அதை கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன காரணத்துக்காக இது டிலே ஆகுதோ நீங்கள் ஏதாவது குறிப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு ஆதாரம் ஏதாவது இருந்துச்சா, டாக்குமெண்ட் இருந்துச்சா, அதில் கீழே சப்மிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆவணம் பதிவேற்றம், அதில் நீங்கள் பதிவேற்றுக்கொள்ளலாம். ஆவணம் இல்லாட்டி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை அப்படி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கான கிரீவன்ஸ் நம்பர் வரும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மாதிரி வரும். ஸோ அந்த நம்பர் இருக்காது, உடனே போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திரும்பி நீங்கள் அந்த நம்பரை எடுக்கவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் அந்த நம்பரை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. அதான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இது அந்த முகாமில் தான் பண்ண முடியும். இனியும் வரக்கூடிய நாட்களுக்கு சேர்த்து மொத்தமாக மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் புதிய அப்ளிகேஷன்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வராதவங்களுக்கு தான் மேல்முறையீடுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? மேல்முறையீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ரீசன் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ரீசன் கிளியராக இருந்துச்சு உங்களுக்கு கட்டாயம் உரிமை தொகை வரும். மேலும் என்ன தகவலும் பார்த்தீங்கன்னா, அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக அமௌண்ட் கொடுப்பாங்க. 200 600 வரைக்கும். ஸோ அவங்க படிப்பு பொறுத்து. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நபர் 2 திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக திட்டத்தில். அப்போது நீங்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறவங்க அந்த அன்எம்ப்ளாய்டு எஜுகேஷனுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்துட்டாங்க. ஸோ அதில் இப்போ இதையும் சேர்த்துருக்குறாங்க. 10லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு உதவித்தொகை அரசு வழங்குகிறது. ஸோ அந்த உதவித்தொகையோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 200 600 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 200 600 வாங்குகிற ஒரு நபர்கள் இந்த உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 திட்டங்களில் அரசுடைய மானியம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி புதுசாக சொல்கிறாங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ புதிய ரூல்ஸும் சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வேலையற்றோருக்கான உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதான் நேயர்களே இந்த கலைஞர் உரிமை தொகைக்கான அப்டேட். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் புதிய தகவல் வந்துச்சுன்னா உடனுக்குடனே அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.